வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் தருகிறவர். வேதத்திலே ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலேயே ஜெபம் பண்ணுகிறார். ஸோ அவனுக்கும் அந்த பட்டணத்திற்கும் சம்பந்தமே இல்லை, அந்த இடத்துல அவன் குடியிருக்கவில்லை. ஆனால் தான் அழைத்து வந்த லோத்து அந்த இடத்துல குடியிருக்கிறார். ஒரு ஃபேமிலி, நீதிமான் என்கிற ஒரு ஃபேமிலி குடியிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, நான் செய்கிறதை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நீங்கள் நம்ம தேசத்தின் மேலே நம்ம கரிசனையாக இருப்போமே ஆனால், ஜனங்கள் மேலே கரிசனையாக இருப்போமே ஆனால், ஆண்டவர் நமக்குள்ள பாரத்தை ஆண்டவரே தருவார். இந்த பாரம் எல்லாருக்குமே வராது. சிலர் பாருங்களேன், சிலருக்காக அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு இப்படி அழுற, அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ எதுக்கு இப்படி அழணும். நம்ம எத்தனையோ இடங்களிலே மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சார், நான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். ஆனால் நான் சீரியஸாக இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்த ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் எனக்காக ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன், எனக்காக இவங்க ஏன் அழுறாங்க, எனக்காக எதுக்கு இவங்க அழணும், இவங்களுக்கு நான் ஒரு பைசாவும் கொடுக்கலையே, இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லையே, அப்போ எனக்காக இவங்க எதுக்கு அழணும். அவங்க எனக்காக அழுததை பார்த்து, இல்லை இது ஏதோ ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு தெரிந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர், நிறைய பேர் இந்த சாட்சியை சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை கேட்ட உடனே நம்ம உடனே அழுக நமக்கு வந்துடாது, உடனே துக்கம் வந்துடாது. ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை கேட்ட உடனே சிலருக்கு பலவிதமான சிந்தைகள் ஓடும். இவனுக்கு இது தேவைதான், இவன் ஆடின ஆட்டத்துக்கு இது வேணும், இல்லைன்னா இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பானோ. ஒரு மனிதனிடத்திலே ஒரு மனிதனை குறித்து பேசும்போது இப்படிதான் சொல்லுவாங்க. வெளி தோற்றத்துக்கு ஒருவேளை ஐயோ அப்படிங்களா அப்படின்றது மாதிரி ஒருவேளை கேட்டாலும் உள்ளத்துக்குள்ள சிலருக்கு இப்படி ஓடும். ஆனா ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை கேட்கும் போது அந்த மனுஷனுக்காக அழுது இயேசுவே, தனக்கு அந்த பிரச்சனை வந்தது மாதிரி நினைத்து ஒருத்தர்கள் ஜெபிக்கிறார்களே, ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பாரத்தை ஆண்டவர் அவர்கள் மேல் வைக்கிறார். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆத்துமா பாரம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போன ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பார்த்தாலும் ஆத்துமாக்களுக்காக அழுவார்கள், ஆத்துமாக்களுக்காக கெஞ்சுவார்கள், ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய பின்னடைவு எதில் இருக்குன்னா, ஆத்துமாக்களுக்காக அழுகிறவர்கள், ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுக்கிறவர்கள் ரொம்ப குறைந்து போன ஒரு உலகம். நிறைய இடத்துல மீட்டிங் நடக்குது பாருங்க. நீங்கள் நிறைய திருச்சபைகளுக்கு போனீங்கன்னா போட்டி போட்டு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறாங்க. போட்டி போட்டு, நீ அவ்வளோதான், நீ இந்த சவுண்ட் சர்வீஸ் எடுத்தீங்களா, நாங்கள் இந்த சவுண்ட் சர்வீஸ் எடுப்போம், நீ இந்த இத்தனை ஆயிரம் பேரை கூப்பிட்டீங்களா, நாங்கள் இத்தனை ஆயிரம் பேரை கூப்பிடுவோம், நீங்கள் இந்த பாஸ்டரை கூப்பிட்டு நடத்துனீங்களா, நாங்கள் இவரை கூப்பிட்டு நடத்துவோம். அப்போது இன்றைக்கு சில நேரத்தில் மீட்டிங் நடத்துறது கூட எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, போட்டி போட்டு அவங்க இத்தனை ஸ்பீக்கர் வச்சாங்க, நம்ம இத்தனை ஸ்பீக்கர் வைக்கணும், அவங்க இந்த மாதிரி பண்ணினாங்க, அந்த மாதிரி போயிருச்சு. அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த ஜாமக்கார ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்னா, எனக்கு ஆத்துமா பாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஆத்துமா பாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. பாருங்க, ஆபிரகாம் லோத்து கூட லோத்து அந்த ஊர்ல இருக்கிறான், அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கிறான். ஆனா அந்த பாரம் யாருக்கு வரல அப்படின்னு சொன்னா, லோத்துக்கு வரவே இல்லை. பாருங்களேன், லோத்துனிடத்துல போய் உனக்கு தெரிஞ்ச யாராவது இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் சொல்லுன்னு சொல்லும்போது, தன்னுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ண போற 2 பேர் தேடி தான் அவன் போனான். அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ண போறது பேசி வச்சுக்கிற 2 பேரும் துன்மார்க்கர்களா இருந்தார்கள். அவர்களுக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. பட் அவர்களுடைய கெஞ்சி இயேசு எதுவுமே சொல்ல முடியல அவனால. பாருங்களேன், ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு
தூரமாயிருப்பதாக. அப்போ அந்த ஜெபிக்கணுன்ற ஒரு வாஞ்ச, அந்த பிரச்சனையை கேட்ட உடனே ஆண்டவரே திறப்புல நிக்கணுன்ற ஒரு ஆத்துமா தாகம் அந்த மனுஷனுக்குள்ள வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு அந்த ஆத்துமா தாகம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரகசியங்களை எல்லாம் சொல்லி தருவாராமா. ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஒரு வயதான தாயார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொன்னார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இரவு படுத்து 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 கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒருத்தர் தட்டி எழுப்புறது போல ஒரு சூழ்நிலை வந்துச்சாமா. அப்போ டக்குன்னு விழிச்சுக்கிட்டாமா. விழிச்சு உட்காந்து அவங்களுக்கு என்னமோ ஒரு 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 பாம்பு அவளுடைய மகனுடைய வீட்டில் சுத்திட்டே இருக்கிறது மாதிரி ஒரு 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 ஃபீல் வந்துச்சாமா. உடனே அந்த பாரம் பட்டு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைகளை எல்லாம் மறைச்சு, ஆண்டவரே அவர்களை ரத்தத்துக்கு மறைக்கிறேன்னு சொல்லி அந்த ஜெபம் பண்ணி படுத்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவருடைய மகனுடைய வீட்டிலேயே அதே போல ஒரு பாம்பு நைட்டில் இவங்க படுத்திருந்த இடத்துல எல்லாம் உலாவி இருக்குது. அவங்க வீட்டில் இருந்த ஒரு பூனை அந்த பாம்பை கடித்து அதை கொண்டு போய் போட்டு காலையில் அதிர்ந்துட்டார்களாமா. இவங்க கேட்டாங்களாமா, இந்த மாதிரி எப்பா நேற்றைக்கு நைட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் விகற்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அம்மா நீங்கள் ஜெபம் பண்ணது சரி, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பூனை அந்த பாம்பை கடிச்சு போட்டிருக்குது. உங்களுடைய ஜெபம் மட்டும்தான் எங்களை காப்பாற்றி இருக்கிறது. ஆண்டவர் என்னை குறித்து உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வுகள் இல்லாமல் போனது. ஏன் உணர்வு இல்லாமல் போனது அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்தும பாரத்தை நம்ம வளர்த்தல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை குறித்து நம்மிடத்திலே கர்த்தர் டீல் பண்ணவே மாட்டார், பேசவே மாட்டார். நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களிடத்திலே அந்த ஆத்தும பாரத்தை இல்ல ரகசியங்களை, இந்த உலகத்துல நடக்க போகிறத, ஜனங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்ன்றத ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆத்தும பாரத்தை நீங்க வாங்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க ஒரு 10 டைம் அந்த மாதிரி ஒண்ணுக்கு நீங்க போய் பாருங்க, உங்களுடைய இருதயத்தை சாட்சி பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களிடத்துல பேசுவார். பாருங்க, ஒரே ஆலயத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏலி, இன்னொன்னு சின்ன பையன் சாமுவேல். ஏலிக்கு ஏசப்பா பற்றி எல்லாம் தெரியும், ஊழியம்னா என்னன்னு தெரியும், சர்ச்சு ஜனங்களை பற்றி எல்லாமே தெரியும். ஆனா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நின்றான். அந்த ஆலயத்தில் இருக்கிற விளக்க அவ்வளோ பத்திரமா அவன் பாதுகாத்து கொண்டானாமா. அதனாலதான் ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல இருக்கிற தாகத்தை பார்த்த உடனே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, ஏலியினுடைய குடும்பத்துல நடக்கிறது, ஜனங்கள் என்ன பண்றாரு, எல்லா காரியத்தையும் அவனோட ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணார். ஸோ இன்று இந்த ஜாமக்காரன் ஜெபத்திலே முதலாவதாக நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இந்த ரகசியங்களை சொல்லித்தாரும் ஆண்டவரே, என்னை ஜெபிக்க வையுங்க ஆண்டவரே. என்ன நடக்குது, இந்த தேசத்திற்காக நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், என்னுடைய குடும்பத்திற்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். நம்ம திருச்சபையில் உள்ள வாலிப தம்பி ஒருத்தர் இன்னைக்கு இந்த ஜெபத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை பாஸ்டர், இங்கேருந்து நான் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகும்போது, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வண்டியை எடுத்துகிட்டு நான் கிளம்பினேன், ஆனால் நான் வீட்டுக்கு போகல. நான் வீட்டுக்கு போகாமல் கோயம்புத்தூரில் இந்த பக்கத்தில், இந்த காலேஜ் பக்கத்தில், சாய்பாபா கோயில் பக்கத்தில், சரி போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ப்ரேயர் வாக் மாதிரி அப்படியே இல்லை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனேன். போனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கால்களிலே செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டே அப்படியே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதெல்லாம் எதற்கு காண்பிக்கிறார் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் காண்பிக்கிறார். நீங்க ஆண்டவர் உங்களிடத்துல ரகசியங்களை சொல்லி கொடுக்கணுமா, உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கர்த்தர் உங்களிடத்துல பேசணுமா, நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க இப்படி பார்க்குற சில ஜெப குறிப்புகளை, சில காரியங்களுக்காக உடனே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க.
நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். உங்களை ஜெபிக்க கர்த்தர் வைப்பார். அப்போ நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல நடக்கிற சில காரியங்களுக்காக உடனே நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம அழுது நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா அப்படின்ற ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஜெபிக்கிறது மட்டும்தான் வேலை. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால ஐயோ என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலையே, ஐயோ நான் இத்தனை நாள் ஜெபம் பண்றேனே மாற்றம் வரலையே, ஆண்டவரே ஒரு எழுப்புதலை வரணும்னு நினைச்சேனே வரலையே, இவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைச்சாங்களே ரட்சிக்கப்படலையே அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளையும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்படி ஜெபம் பண்ணி ஜெபத்திற்கு பதில் வராததை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏன் அப்படின்னா ஜெபம் பண்ணுகிற வேலையை மட்டும்தான் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே தவிர ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டியது ஆண்டவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். அதனால எல்லாருமே இன்றைக்கு அந்த பாரத்தை சுமக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய கண்களில் காமிக்கிற எல்லாவற்றுக்காகவும் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். பாருங்க, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் நெகேமியாவினுடைய புஸ்தகத்தில் இப்போ ஊர்ல இருந்து ஒரு சில வாலிபர்கள் வருகிறார்கள். இந்த வாலிபர்கள் ஷேர் பண்றாங்க. அங்க இது ரொம்ப அரசாட்சியில இருக்கிற நெகேமியாவை போன்ற சிலரிடத்திலே அவர்கள் ஷேர் பண்றாங்க. இவங்க இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது அங்க இருக்கிற நெகேமியாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் மேல ஒரு பாசம் வருது. ஐயோ என் ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களா, என் ஜனங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா. உடனே அந்த ஜனங்களுக்காக பாசம் வந்த உடனே என்ன, நீங்க முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நான் சில நாட்களாய் தேவ சமூகத்திலே துக்கித்து அப்படின்னு சொல்றான். துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்போ அந்த அந்த தீய காரியத்தை கேட்ட உடனே, தேசத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை கேட்ட உடனே அவனுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, இருதயத்துக்குள்ள ஒரு துக்கம் ஒண்ணு வருது. அந்த ஜனங்களுக்காக, நம்ம ஜனங்களுக்காக பரிதபிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது பாருங்களேன். அப்போ ஆண்டவர் யாருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார், யாருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார்? யார் ஒரு தேவனுடைய பிள்ளை சில காரியங்களை பார்க்கும்போது அந்த காரியத்திற்காக நான் அழணும், நான் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு நீங்க நிற்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்க நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியார்களாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உமது செவி கவனித்ததும் உம்முடைய கண்கள் திறந்ததுமாய் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எல்லாம் அப்படி என்ன கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த ஜாமக்காரன் ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னோடு என் ரகசியங்களை நான் பேச போகிறேன். ஆண்டவர் ரகசியங்களை பேச போறாரு. கர்த்தர் இந்த ஜாமக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்துல இருக்கிறவங்க அடுத்த மந்த் இந்த ஜெபம் வைக்கும் போது நீங்க சொல்ல போறீங்க, இந்த ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் ரகசியமா என்னிடத்தில் வந்து சொன்னார், நான் அதற்காக ஜெபித்தேன், கர்த்தர் இன்று அதனுடைய மாற்றத்தை கொடுத்தார். கர்த்தர் என் கூட ஷேர் பண்றாரு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதய குமுறலை நம்மோட ஷேர் பண்றது என்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய. எனக்கு வேதத்திலே ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு, என் தாசனுக்கு
மறைப்பேனோ. சரி, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். எவ்வளோ உன்னதமான தேவன், எவ்வளோ மகிமை பொருந்திய தேவன். அவருடைய எண்ணங்கள் ஆராய்ந்து முடியாதது, அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாதது, அவருடைய செய்கைகள் கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் தன்னுடைய ஜனங்கள் பாவம் செஞ்சாங்கன்றதுக்காக அதை போய் செய்யாம ஒருத்தனுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தன்ட்ட போய் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது யார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, யார் ஒருவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதற்காக மனம் கசந்த அழுவான், ஜெபிப்பான் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அவங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் கூட ஷேர் பண்ணணும் ஆண்டவரே, என் கூட நீங்க சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரே, இந்த தேசத்துல நடக்கிறத என் கூட நீங்க ஷேர் பண்றதை நான் பார்க்கணும் ஆண்டவரே? எத்தனை பேர் ஆமீன்? அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு ஜெபத்தோட நீங்க என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நடத்துறது, என் பிள்ளைகளுக்காக நான் எப்படி ஜெபிக்கணும், என் சபைக்காக எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியம் இருக்குமே ஆனால் அந்த காரியத்தை குறித்து என்னோட ஷேர் பண்ணி ஆண்டவரே, என்னோட உம்முடைய இருதயத்தினுடைய வலிகளை நீர் ஷேர் பண்ற அளவிற்கு என்னை இப்பொழுது நிறுத்தும் ஆண்டவரே. அந்த லிஸ்ட்ல கர்த்தர் என்னை வைப்பீராக. ஆண்டவர் என்னை வைப்பீராக. சொல்லுங்க, முழு பலத்தோட ஆண்டவரே மறைப்பீராக. அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே, கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க ரொம்ப இந்த நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபம் பண்றவங்க திறப்புல நிக்கிற நிறைய பேரை கிண்டல் பண்ணி ரொம்ப குறைஞ்சிட்டோம் பாருங்களேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ரொம்ப பெரிய பாரத்தை கொடுக்கிறாரு. இந்த 2025ல நம்ம எதை உருவாக்குறோமோ இல்லையோ, ஜெபிக்கிறதற்கு ஆட்களை உருவாக்கியே ஆகணும். நம்முடைய திருச்சபையில ஜெபிக்கிறதற்கு ஜனங்கள் எழும்பணும். நம்முடைய திருச்சபையிலே ஜெபிப்பதற்கு வாலிபர்கள் எழும்பணும். நம்முடைய திருச்சபையிலே ஜெபிப்பதற்கு சின்ன பிள்ளைகள் எழும்பணும். நம்முடைய வீடுகளிலே ஜெப சத்தம் கேட்கப்படணும். நம்முடைய வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் தேசத்திற்காக அப்படியே அழுது ஜெபிக்கிறது நம்முடைய கண்கள் காணணும். ஆமே, நம்முடைய வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆண்டவருடைய அந்த இருதய குமுறலை பகிர்ந்து கொண்டு அவர்களை கர்த்தர் ஜெபிக்க வைக்கணும். ஆண்டவரே, இந்த வருடம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஜெபிக்கிறதற்கு ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெபிக்கிறதற்கு ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே. கடைசி நாட்களில் அவர்கள் தான் அப்படியே குறைந்தார் அப்படின்னா, அந்த திறப்புல நிக்கிறவங்க யாருமே இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க பாருங்க. இல்ல பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பாருங்களேன், நான் சொன்னது மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனா அந்த எழுப்புதலுக்காக, அந்த ஜனங்களுடைய பாவத்திற்காக திறப்பிலே நின்றது. ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நீங்க விட்டுறாதீங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. இத்தனை 1000 பேர்ல கர்த்தர் உங்களை நம்புறார். இத்தனை கோடி ஜனங்களில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை நம்புறார். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, உம்முடைய ரகசியங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை கேட்பதற்கு நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே, என்னையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். அப்படியே ஜெபம் பண்ணு, என் தலை மேல அந்த மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும்.
என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஜபாம் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, வாஞ்சையோடு. நன்றி அப்பா, ஊற்றுமாண்டவரே ஊற்றுமாண்டவரே, ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, இன்றைக்கு இந்த ஜாமக்காரன் ஜெபத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தினுடைய பாரத்தை என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இயேசு அவர் செய்ய போகிறதை எனக்கு அவர் சொல்லித்தர போறார். ஆமென். நான் இனி கர்த்தர் சொப்பனங்களினால் என்னோட பேச போறார், என்னோடு கூட தரிசனங்களினால் ஆண்டவர் பேச போறாரு, என்னுடைய வீட்டில் நடக்கிறத கர்த்தர் எனக்கு சொல்லி தர போறாரு. ஆபத்துக்களை ஆண்டவர் சொல்லி தந்து அப்படி செய்வாரான்னு கேட்டா கண்டிப்பா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசிகளுக்கு நடக்க போகிறதா ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார். பாருங்க, அவர் ஏசாயாவுக்கு சொன்னார், அவர் எரேமியாவுக்கு சொன்னார். நான் நம்புறேன் நீங்களும் நானும் ஒரு ஏசாயா, நீங்களும் நானும் ஒரு எரேமியா. கர்த்தர் இந்த வம்சத்துல நம்மை கர்த்தர் எரேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஒரு ஏசா என்கிற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அலங்கத்தை கட்ட போகிற ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள போகிறார். அவர் நம்மை தெரிந்து கொள்ள வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த ஜாமக்கார ஜெபத்துல ஒரு கீவேர்டு என்னன்னா, ஆண்டவரே நீர் செய்ய போகிறதை எனக்கு சொல்லுவீராக, நீர் செய்ய போகிறதை எனக்கு சொல்லுவீராக. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்திற்கு போகாம அதை தடுத்து நிறுத்த முடியும். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் அவருக்கு அவர் செய்ய போகிறத நம்மகிட்ட ஷேர் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த முதலாவதாக தேவனுடைய மனுஷன் செய்தது போல அந்த காரியத்திற்காக நம்ம முதல்ல கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற எல்லாத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த வாஞ்சையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும்போது உடனே ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னு வைங்களேன், உடனே ஒரு அழுகை உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிப்பார். ஆமே. நான் உங்களுக்கு அநேக டைம் இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஆண்டவர் கோயம்புத்தூர் பட்டணத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனால் இங்கிருந்த ஆண்டவர் நிறைய ஊழியங்களை ஆண்டவர் என் மூலமாய் கர்த்தர் செய்கிறார், சந்தோஷப்படுகிறேன். ஆனால் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே நான் நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றுமே தெரியாத போது எங்கே போவோம், எங்கே ஊழியம் செய்வோம், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை குறித்து எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த கோயம்புத்தூர் என்கிற இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில உச்சரிச்சிருப்பனா அப்படின்றதே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. உச்சரிக்க கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு பாட புத்தகத்தில் ஒருவேளை கோயம்புத்தூர் அப்படின்னு வந்தால் நான் உச்சரிக்க வாய்ப்பு இருக்குமே தவிர, மற்ற மாதிரி இந்த பட்டணத்தை உச்சரிக்க ஒன்றுமே தெரியாது.
ஏதோ எங்க பாஸ்டர் கூட்டு போறாரு கோயம்புத்தூர்ன்றது அப்பதான் கேள்விப்படுகிறோம். ஓ, அது ஒரு பெரிய சிட்டி அப்படின்ற மாதிரி. அப்படி ஆனால் இந்த பட்டணத்துல ஆண்டவர் ஊழியக்காரனாய் மாற்றுவதற்கு ஒன்னே ஒண்ணுதான் காரணம். 2000, 2001, 2003 இந்த 3 வருடங்களும் ஒவ்வொரு நாளும் ராமநாதபுரத்திலிருந்து இங்கே நம்ம நல்லாம்பாளையம் வரைக்கும் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் ஜனங்கள் செய்கிற பாவத்தை பார்த்து, ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனையை பார்த்து, ஜனங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறத பார்த்து, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து அழுதான் பாருங்களேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் இப்படி போயிட்டு இருக்காங்களே ஆண்டவரே. சினிமா தியேட்டர்லாம் நிரம்பி வழியும்போது இந்த வாலிபர்கள் எல்லாம் இப்படி சினிமா தியேட்டருக்கு முன்னாடி வந்து அப்படியே என்ன அறியாமலே ஒரு அழுகை வரும். ஆனா இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபக்குறிப்பை ஜெபிச்சதுனால கர்த்தர், நீ இங்க இருந்தாதாண்டா கரெக்ட், நீ இங்க தாண்டா இருக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் பேச போகிறார். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. என்ன முடிவுன்னா, எதை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிச்சாலும் நீங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஒரு மனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் 1 or 2 பேர் என் நாமத்தினம் எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு மனப்பட்டு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த இரக்கத்தை செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்குதா, அந்த இடத்துல உடனே இயேசுவே இந்த இடத்துல ஒரு சமாதானம் வரணும். ஒரு கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க கண்ணுக்கு முன்னாடி வருதா, அப்பா இவங்க 2 பேரையும் ஒன்னாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். யாராவது ஒருத்தர் கடன் பிரச்சனையினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டு வர்றாங்களா, உடனே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது யாராவது ஒருத்தர் அப்படி பார்க்கறாங்களா, ஆண்டவரே இவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. இப்படியே கர்த்தர் உங்களுடைய கண்களில் காமிக்கிற எல்லாருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ண மட்டும் ஆரம்பிங்க. கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே ரகசியங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். எல்லாத்தையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நடக்க போகிறதை குறித்து கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஜெபிக்க வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவருடைய இருதயத்தின் பாரம் நமக்கு வைக்கப்படும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு நெருக்கமானவர்களாய் மாறுவோம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதோ சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை நான் விரும்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஊழியக்காரனுக்காக பரிதவிப்பேன் என்று சொன்னார். நீங்க ஒரு லிஸ்ட்ல வரணும். நீங்க ஒரு லிஸ்ட்ல வரணும். எந்த லிஸ்ட்ல அப்படின்னு சொன்னா, விசுவாசி என்கிற அந்த லிஸ்ட்டை விட்டுட்டு அடுத்து ஒன்று வரணும். என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரி, என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரி. யார் அவருடைய ஊழியக்காரன், யார் அவருடைய ஊழியக்காரி? அவ்வளோதான். மேடையில் இப்போ நின்றுட்டு நான் பிரசங்கம் பண்றேன், நான் மட்டுமா ஊழியக்காரன்? இல்லை, இங்க வந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கிற அவங்க மட்டுமா ஊழியக்காரர்கள்? இல்லை இல்லை. யார் தெரியுமா? அவருடைய இருதயத்தில் இருக்கிற வலியை சுமக்கணும்னு ஆசைப்படுகிற அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளுமா இருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தரணும், எனக்கு தரணும். சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க செய்வீங்க? எத்தனை பேர் செய்வீங்க? ஆமே. இப்போ முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்னா, உங்க வீட்டிலேயே ஆரம்பிங்க. உங்க வீட்டிலேயே ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்க வேண்டிய நிறைய ஜெப குறிப்பு எங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய வீட்டில் தான் நிறைய ஜெப குறிப்பை ஆரம்பிக்கும். நம்முடைய வீட்டில் ஆண்டவர் நிறைய அசுத்தங்களை காமிப்பார். சில கஷ்டங்களை காமிக்கும் போது ஊர்ல உள்ள எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணாட்டின்னா அவ்வளோதான். நம்ம எப்படியாது? ஆண்டவர் என்ன சொல்றன்னா, நீ ஸ்திரப்படு, பின்பு உன்னுடைய அயலானை ஸ்திரப்படுத்தலாம். உன்னுடைய குடும்பம் கட்டப்படட்டும். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி தேவனுடைய ஆலயத்தை நடத்த முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு எங்க தான் நம்ம ஜெபம் பண்ணணும்னா, நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்களுக்காக. இன்று உங்க வீட்டில் யார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே பாரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டில் யார் ஆண்டவரை ஏத்துக்கலையோ அவர்களுக்காக நீங்க பாரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது
எனக்கு கர்த்தர் ரகசியங்களை எனக்கு சொல்லி கொடுக்கிறதற்கு அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கொடுக்குற செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க. என்னோடு அவருடைய ரகசியங்களை ஷேர் பண்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ரகசியங்களை அவர் எனக்கு சொல்லுவதற்கு நான் என்ன செய்யணும்? நம்பர் 1, அவர் உங்களுக்கு கண்களுக்கு காமிக்கிற அத்தனை ஜெப குறிப்புகளுக்காகவும் நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் அதற்காக பரிதபியுங்கள். நீங்கள் அதற்காக அழுங்கள். ஆண்டவர் உடனே என்ன நினைப்பார் அப்படின்னு சொன்னா, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் இப்போ இந்த காரியத்தை கேட்ட உடனே அதை தூக்கி தள்ளல, அவன் ஜெபம் பண்றான்னு சொல்லுவார். கர்த்தர் அவருடைய இருதயத்தினுடைய குமுறலை உங்களோட கண்டிப்பாக கர்த்தர் ஷேர் பண்ணாம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நன்றியப்பா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுவோம். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இப்ப சொல்லு, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் சொல்லு, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஒரு விஷயம் கூட, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. சொல்லுங்க எல்லாரும். உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. இப்ப சொல்ல, ஆவியானவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல ஊற்றுங்க, ஊழியக்காரிகள் மேல ஊற்றுங்க. உங்க ஆவியுடைய மழையை ஊற்றுங்க. அந்த ஜெப மேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த கண்ணீரின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. அந்த ரகசியங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய அந்த ஆவியினுடைய மகிமையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். அந்த கண்ணீரின் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ரகசியங்களுக்காய் ஜெபிக்கிற ஆவியானவர் ஊற்றப்படட்டும். முழங்கால்களிலே நின்று ஜெபிக்கிற அந்த ஜெப வல்லமை ஊற்றப்படட்டும். இயேசுவே, எங்களுடைய திருச்சபையில ஊற்றப்படட்டும், எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்பர் 1, முதலாவதாக அவருடைய ஊழியக்காரர்களையும் எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார்.
எதுக்கு அப்படின்னு சொன்னா, என் ரகசியத்தை உன்னோட என்ன பண்ண போறேன்னா ஷேர் பண்ண போறேன். அவள் ஒன்று என்னுடைய இருதய குமுறலை உன் கூட சொல்ல போறேன். ஆனா ஆண்டவர் அந்த இருதய குமுறலை என் கூட சொல்லுவதற்கு முதல் என்கிட்ட இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் என்கிட்ட எதெல்லாம் காமிக்கிறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லிசன் பண்ணி கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு நான் உண்மையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாய் வைப்பேன். சின்ன சின்ன ஜெப குறிப்பெல்லாம் கர்த்தர் காமிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுப்பார். நடக்க போகிறதை சொல்லி கொடுப்பார். நான் இந்த உலகத்துல என்னங்க வேணும், நமக்கு என்ன வேணும்? அவருடைய இருதயத்தினுடைய குமுறலை ஷேர் பண்றதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்களேன். என்னதான் இந்த உலகத்துல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிள்ளைகளோட எல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட விதத்துல ஏசப்பா என் கூட பேசுறாரு, அவருடைய இருதயத்தில் இருக்கிற வலியை என்கிட்ட சொல்றாரு, அந்த அளவுக்கு நான் அவரோட ஈடுபாடா இருக்கிறேன்றதுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம உலகத்திலேயே ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் நம்ம இடத்துல வந்து என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு சார் சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் சரி சார் சரி சார் நீங்க போய் எங்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் யார் சார்? நமக்கு எவ்வளவு தோணும் அவங்களுடைய அப்படி நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தை நம்மோட ஷேர் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஷேர் பண்ணுவார், அவர் ஷேர் பண்ணுவார், அவர் நம்மகிட்ட சொல்லுவார். அவர் நம்மளை ரொம்ப அவர் அழகா பார்க்க மாட்டார். அவர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். யாரு நான் காமிக்கிற சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் என் பிள்ளை ரிசீவ் பண்ணி, என் பிள்ளை இவ்வளவு ஆத்மா பாரத்தோட இருக்கிறார்ல, காமிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என் பிள்ளை ஜெபம் பண்றது இல்ல, என் பிள்ளைக்கு சொன்னா ஜெபம் பண்ணுவான்னு கர்த்தர் நம்மளை நம்புகிற ஒரு காலம் வரும். சீக்கிரமாய் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய ரகசியங்களை நம்மோட கூட கர்த்தர் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரெண்டாவது என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு நமக்கு தேவையா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது திரும்ப அந்த 1ஆம் அதிகாரம் இந்த 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனே ஆகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியார்களாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற உம்முடைய அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்ததும் உம்முடைய கண்கள் திறந்ததுமாய் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அடுத்த 7வது வசனம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். கவனிங்க, இதை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, இப்ப பாருங்களேன், இந்த பட்டணத்துல இவ்வளவு பெரிய தீங்க நாங்க பாக்குறோம்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, சொல்றதோட அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நான் என்ன பண்ணணும், எனக்கு நான் ஏதாவது செய்யலாமா அப்படின்னாலும் யாருமே கேட்கல. ஆனா இந்த நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுது. இந்த நெகேமியா யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வேலையை, தன்னுடைய சம்பளத்தை, தன்னுடைய உயர்வான ஒரு பொசிஷனை விட்டுட்டு என் தேவனுக்காக நான் செய்கிறேன்னு இறங்கி வந்தான் பாருங்களேன். ஆண்டவர் உங்களோட பேசணுமா, அவருடைய இருதயத்தினுடைய குமுறல்களை நம்மோட ஷேர் பண்ணணும்னா
நமக்கு ரெண்டாவது இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் நம்மோட பேசணும்னா நம்ம விட்டு கொடுத்தே ஆகணும். நம்ம விட்டு கொடுத்தே ஆகணும். அதை வந்து நம்ம கரையம் பண்ணியே ஆகணும். நம்ம அர்ப்பணிச்சே ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை. அப்ப எதுக்குமே ஊழியம் அப்படின்னு நினைக்கிறது, ஊழியம்னு நினைக்கிறத சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் என்னமோ அப்படி அவ்வளவுதான், நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு பாட்டு பாடுனா அப்படியெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கிடையாது. என்ன பண்ணணும்னா, நம்மை ஊழியத்திலே உண்மையாய் கர்த்தரை அங்கீகரிக்கணும்னா, நம்ம சிலதை என்ன பண்ணணும்னா ஆண்டவர் விரும்புறாருன்னா, தியாகம் பண்ணணும்னு விரும்புறாரு. இந்த கர்த்தர் உங்களுக்கு சும்மா ரகசியத்தை சொல்லி கொடுக்க மாட்டார். பாருங்க, பெங்களூர்ல ஒரு 18 வயதான ஒரு வாலிப தம்பி, அவன் ஜெபம் பண்றான். இரவுல உட்கார்ந்து ஜெபம் பண்றான். 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்றான். ஒரு வாலிப பிள்ளைக்கு எப்படி தூக்கம் வரும்னு பாருங்க. அந்த 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய கண்களுக்கு முன்பாக என்ன வருது அப்படின்னா, ஒரு நெருப்பு அப்படி தெரியுது. அந்த நெருப்பு என்ன அப்படின்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல அங்க பக்கத்துல சிகரெட் அடிக்கிற ஒருத்தர் அந்த சிகரெட்டை தூக்கி போறாரு. அதிலிருந்து நெருப்பி கடந்து போய் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சாராய கடை ஒன்று இருக்குது. அந்த சாராய கடையினுடைய நெருப்பு எல்லா இடத்துலையும் பிடிக்கிறது மாதிரி இவன் ஒரு தரிசனத்தை போல பார்க்குறான். 18 வயதான பையன். அப்போ அந்த 2 மணிக்கு அந்த ஜெபத்தை முடிச்ச உடனே எங்க ஃபோன் பண்றான் அப்படின்னா, ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நெருப்பு இருக்கிற மாதிரி, நெருப்பு இருக்குது, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பையன்கிட்ட லொக்கேஷன் எல்லாம் சொல்றாங்க. இவனுக்கு தடுமாறுது. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல போய் பார்த்தபோது, அந்த நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் அந்த அணைக்கிறவர்கள் போய் அந்த நெருப்பை அணைச்சு ஒரு மிகப்பெரிய விபத்து அந்த இடத்துல தடுக்கப்பட்டது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 18 வயதான ஒரு பையன் 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு தியாகம் கண்டிப்பாக வேண்டும். ஒரு தியாகம் இல்லாமல் எனக்கு எதுக்கு, நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு போக முடியாது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா, உங்க பாரத்தை நான் சுமக்கிறதுக்கு ஆயத்தம் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள இருக்கிற தியாகம் எனக்கு போதாது. எனக்குள்ள இருக்கிற தியாகம் எனக்கு போதாது. நான் ஆண்டவரே, நான் ஒரு நேரம் சாப்பாடை நான் வெறுக்கலையே, நான் சந்தோஷத்தை வெறுக்கலையே. சில நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்தை நம்ம வெறுத்து தான் ஆகணும். சில நேரத்தில் நம்முடைய ஒரு நேபுகாத் நேச்சார் என்கிற ஒருத்தர் வருவாரு, உங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி நடக்கும், ஆலயத்தை இப்படி எரிக்கப்படும், எல்லாத்தையும் அப்படியே புட்டு 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 வைப்பாரு அந்த ராஜாவை குறிச்சு. இப்போ இவங்க ஒருத்தருமே அவர் சொல்றது எதுவுமே நம்பவே மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல பணத்திற்காக பொய் பேசுகிற தீர்க்கதரிசியும் இருந்தாங்க. எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்னு அறிஞ்சுக்கணும், எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஒரு நெகட்டிவ் இருக்கும். அப்படின்னா ஒரு உண்மை இருந்தா ஒரு பொய் அப்படி இருக்கும். அப்போ இவங்க அங்கே பொய் தீர்க்கதரிசிகள் என்ன ராஜாவுக்கு சொன்னாங்கன்னா, இவன் சொல்றது எதுவும் நம்பாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, இந்த யுத்தத்துல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க அப்படி ஆக போறீங்க இப்படி ஆக போறீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இந்த நெகேமியா சொன்னதை நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அதே போல அந்த ராஜா எல்லாத்தையுமே முடிச்சு போட்டாரு. முடிக்கும் போது இவர் அங்க இருக்கும்போதே கேள்விப்படுகிறாரு, நெகேமியான்ற ஒருத்தன் இருக்கிறான், நீங்க போறதுக்கு முன்னாடியே அவன் நீங்க இப்படி வருவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு இவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. உடனே தன்னுடைய ஆட்களை விட்டு பேசி, நீ ஒன்றும் இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்க என் கூட வாங்க, அந்த ராஜா அரண்மனையிலே உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி, ஒரு ரூமை கட்டி கொடுத்து, உங்களுக்கு ராஜ சாப்பாடை கொடுத்து உங்களை நல்லா வைக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்நிய நாட்டு ராஜா. ஆனா இந்த நெகேமியா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, நோ, நான் வரமாட்டேன். அவர் இருக்கிற இந்த பட்டணத்துல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அந்த இடத்துல ஏற்கனவே இவங்க சுட்டரிக்கப்பட்டாச்சு. கால் முடியாதவன், கை முடியாதவன், அவன் தான் இருக்கிறாங்க. அங்க இருந்தா பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். ஆனா இவருக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பாருங்க. அவ்வளவு பெரிய வாய்ப்புகளையும் உதறி தள்ளிட்டு, இந்த ஜனங்களுக்காக நான் அழுவேன் என்கிற
ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டவர் தான் எரேமியா. அதான் எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசி. இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர், அம்மாவா இருக்கலாம், ஐயாவா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நீங்க சாதிக்காம இருக்கலாம். ஒருவேளை இந்த ஊழியத்திற்காக ஜெபத்திற்காகவே நீங்க நிறைய விட்டு கொடுத்திருக்கலாம், நிறைய நீங்க தியாகம் பண்ணி இருக்கலாம். அதனால நிறைய பேர் உங்களை பார்த்து உனக்கு பிழைக்க தெரியாது அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அப்படிதான் சொல்லுவாங்க. நெகேமியாவை பார்த்து நிறைய பேர் எரேமியாவை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, உனக்கு பிழைக்கவே தெரியாத ஆளியா நீ, அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்குது, அவரோட போயிருந்தேன்னா உன்னை ராஜா மாதிரி வச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, நீ எதுக்கு இங்கே படுந்து இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு அத்தனை பேரும் பிழைக்க தெரியாத ஆளுன்னு சொன்ன போதிலும் அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய தேசத்திற்கு ஜனங்களுக்காக திறப்பில் நின்றதுனால ஆண்டவர் ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இல்லப்பா, நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மறுபடியும் உன்னுடைய பிள்ளைகளை நான் கட்டுவேன், மறுபடியும் ஆடல் பாடலோட வருவாங்க, மேளவாள சத்தம் கேட்கப்படும், நான் அப்படி பண்ணுவேன். இதெல்லாம் கர்த்தர் ரகசியங்களை அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஷேர் பண்ணிட்டே இருக்காரு அவரோட. ஐயோ ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. அப்போ திறப்புல நிற்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற நம்ம ஆண்டவர் நம்மோட அவருடைய பாரத்தை நம்மோட சுமக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்னா சொல்லுங்களேன், தியாகம் பண்ணிதான் ஆகணும், தியாகம் பண்ணிதான் ஆகணும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, ஊழியத்திற்காக சிலர் இருக்கிறவங்க கூட நீங்க கர்த்தருடைய அந்த இருதய குமுறலை சுமக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா தியாகம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், எனக்கு ஒரு தியாகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தியாகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தியாகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு இன்னைக்கு இயேசு கிடைச்சிருக்கிறார். நம்ம கையில இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு 1500 ரூபா கொண்டு போய் கடையில் கொடுத்தா இந்த பைபிள் நமக்கு கிடைச்சிடும். ஆனா ஒரு காலத்துல இதே தேசத்துல இதே பட்டணத்துல நம்ம குடியிருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் சில மிஷினரிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ தியாகத்தோடையே வந்தாங்க, தியாகத்தோடையே வந்தாங்க. நமக்கு நீங்க பாருங்களேன், ஓரளவு ஃபேன் காத்துலயே இருந்தவங்க நிறைய பேருக்கு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் சில மிஷினரிகள் வந்த இடம் எங்க தெரியுமா, நல்ல குளிர் பிரதேசம், ஏசி மாதிரி ஏர் கண்டிஷன் போட்டது மாதிரி இருக்கிற ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா கொசுக்கடி, நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில், அவ்வளோ டஸ்ட். ஆனால் இத்தனையிலையும் அவர்கள் தியாகமாய் கர்த்தருக்காக செய்தார்கள். ஆண்டவரே, என்னுடைய சன்னதியில தியாகமான ஆட்கள் எழும்பணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் தியாகிகளாக வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் எங்க பிள்ளைங்க வெறும் தன்னுடைய சரீரத்திற்காகவும் தன்னுடைய ஆசைக்காகவும் மட்டும் ஓடக்கூடாது. என் பிள்ளைங்க உங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தாங்கன்னு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்றது எப்படி போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒன்லி பிளஸ்ஸிங், ஒன்லி பிளஸ்ஸிங். பிளஸ்ஸிங்கா இருந்தாதான் அவன் ஆண்டவரோட இருக்கிறான், பிளஸ்ஸிங்கா இருந்தாதான் அவன் ஆண்டவருடைய பிள்ளை, பிளஸ்ஸிங்கா இருந்தாதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் இப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது, உண்மையிலே அப்படி கிடையாது. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான், அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்காம எல்லாம் இருக்க மாட்டார், நம்ம நல்லா வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா அதை விட மேலானது ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை என் தேவன் என்னோட அவருடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தியாகம் பண்ணினேனே, ஆனால் அவர் என்னிடத்தில் அவருடைய ரகசியங்களை பேசுவதற்கு வல்லவராய் இருக்கிறார், என்னிடத்தில் சொல்லி கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக, இந்த பட்டணத்திலே கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறவரை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த ஆன்லைன்ல இந்த சத்தம் யாருடைய வீடுகளில் எல்லாம் தொனிக்கிறதோ, யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கிறதோ, அங்கே தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தியாகிகள் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. தங்களுடைய சுயத்தை சிலுவையிலே அறைந்து, தங்களுடைய பெருமைகளை சிலுவையிலே அறைந்து, இயேசுவே எங்கள் தலையின் மேல் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும், நாங்கள் உமக்காய் உம்முடைய ஊழியத்திற்காய் தியாகம் செய்கிறதற்கு எங்களுக்கு ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம்
ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே அழைத்தீரே சேவைக்கு, என்னை அழைத்தீரே சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. இப்ப சொல்லு எஜமானரே, எஜமானரே, ஹல்லேலூயா, எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. சொல்லு எஜமானரே, எஜமானரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் சில காரியங்களை ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிறத நினைச்சு, எவ்வளவு வேணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது. கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறது பெரிய பிளெஸிங். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எங்க பாஸ்டரையா என்னை வளர்த்தின போதகர், அவருடைய தாயார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே ஊழியத்திற்காய் கொடுத்தார்கள். இன்னைக்கு ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா, சில ஊழியங்கள் வளர்ந்துருக்கிறதுனால நிறைய பேர் ஊழியங்களுக்கு வரலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப வறுமை. ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க. அவ்வளோதான், பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா அப்படி அந்த மாதிரியெல்லாம் இருப்போம். ஆனால் அந்த நாட்களிலே எங்கள் பாஸ்டருடைய தாயார் தனக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளையுமே ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்காக வளர்த்தினாங்க. அப்போ நிறைய பேர் அவங்களிடத்துல கேட்பாங்க. ஆனால் அத்தனைக்கும் எங்கள் பாஸ்டருடைய ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்க. எங்கள் ஊரில் +2 முடிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். ஆனால் எல்லாருமே நல்லா படித்தவங்க, நிறைய பேர் நல்லா டீச்சர்ஸாக இருக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஆனால் மனப்பூர்வமாய் ஊழியத்திற்காக தந்தார்கள். எதுக்கு இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களை, படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஊழியத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்வி கேட்ட போதிலும், அவங்க எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆண்டவருக்காக என்னுடைய பிள்ளைகளை கொடுப்பது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அவங்க தான் மரிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்கள ஒரு காரில், ஒயிட் கலர் காரில் ஏற்றி பாஸ்டர் டாட்டா காமிக்கிறது மாதிரி பாஸ்டருக்கு ஒரு சொப்பனம் வருது. அவங்கள டைரக்டாக அப்படின்னா சொப்பனம் பார்த்துட்டு அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறேன், அம்மா ஒரு வேளை இறந்துருவாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னா என்னை எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் அடக்கம் பண்ணுங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நல்லா இருக்காங்க இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, ஆண்டவர் தரிசி சொப்பனத்தில் காமிச்சு இவருக்கு ஒரு காமிக்கிறார். அப்படின்னா அவங்க அம்மா ஒரு அப்போ இருந்ததில் அம்பாசிடர் கார் தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒயிட் கலர் அம்பாசிடர் காரில் எங்கள் பாஸ்டருடைய அம்மாவை அவர் உட்கார வச்சு டாட்டா காமிச்சு, நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அவ்வளோதான், 2 டேஸில் அம்மா இறந்துட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்காக நம்ம யாராவது ஒப்பு கொடுத்தீங்களா, அதை நினைத்து நீங்கள் பெருமை தான் படணுமே தவிர ஒரு நாள் நீங்கள் குறைவாக நினைக்கவே கூடாது. ஆமே. ஆண்டவருக்காக உன்னை இழக்கிறது அப்படின்றது பெரிய பாக்கியமாக தான் நம்ம நினைக்கணும். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுல்ல, எனக்கு இந்த வாய்ப்பை கர்த்தர் தந்தார்ல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். உலகத்தில் இருக்கிற சில தலைவர்களுக்கெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றத பெருமை பாராட்டுற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதை தியாகமாய் நினைச்சா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. கர்த்தருக்காக தியாகம் பண்ணுவது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க போறோம், நாமும் சொல்லி கொடுக்க போறோம். இயேசு அவருடைய பாரத்தை உனக்கு சொல்லி தரணும்னா நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ தியாகம் பண்ணுவாயானால் அவருடைய இருதயத்தினுடைய வலியை உன்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளுவார், தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுவார், ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளுவார். யார் தியாகம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களோடு அவருடைய ரகசியங்களை கர்த்தர் பேச போகிறார். நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் இந்த ஜபத்துல கேட்கிறவங்க, ஒருவேளை இந்த ஜாமக்கார ஜபத்தை
ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தயவு செய்து நீங்க அமைதியா இருக்காதீங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா டெய்லி அந்த 1.5 மணி நேரம் இருக்கு பாருங்களேன், அந்த தூக்கத்தை விட்டு அந்த 1.5 மணி நேரம் நடு ஜாமத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றீங்க பாருங்க. இந்த தியாகத்தை எத்தனை பேர் வேணாலும் கிண்டல் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் நக்கல் பண்ணலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி ஒரு தியாகத்தை செய்கிறதுக்கு என்னை நம்பினதற்காக நன்றி, என்னை தட்டி எழுப்புகிறதற்காக நன்றி, எனக்கு அந்த ஜெப குறிப்பை ஜெபிக்கிறதற்கு எனக்கு வாஞ்சையை தரதற்காக நன்றி. இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய பாக்கியம். இது யாராலையும் செய்ய முடியாது. சில காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நக்கல் பண்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கும். ஆனா செய்ய சொல்லுங்க, ஒரு வாரம் அவங்க பண்ண சொல்லுங்க, அவங்களால பண்ணவே முடியாது, குற்றம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சத்துரு உங்களை தடுத்து நிறுத்துகிறதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம். நீங்க ஒரு நாள் மனசை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறத நீங்க பாக்கியமா நீங்க நினைக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் 1.5 மணி நேரம் அப்படி தியாகம் பண்ணுவதற்கு தேவன் தந்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை கோடி ஜனங்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறாரே, அந்த கிருபையை தந்திருக்கிறாரே, இதை விட மேலானது வேற என்ன இருக்கிறது? அதனால இது ஒரு தியாகமானது. ஒருவேளை இன்னும் 1.5 மணி நேரம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. வாரத்திற்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாரத்திற்கு ஒரு 3 நாட்களாய் மாத்துங்க. ஸோ ஒரு 1 hour, ஒரு 1.5 மணி நேரம் கூட கஷ்டமா இருக்கு. அந்த 3 நாள் ஜெபம் பண்றாங்க, ஒரு மணி நேரம் கரெக்டா அந்த 11:30 இருந்து 12:30 இல்லைன்னா 12 இருந்து 1 இந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயர் டைமை வச்சு நீங்க அனுப்புகிற அந்த ஜெப குறிப்பெல்லாம் ரொம்ப வேல்யூவான ஜெப குறிப்பு, முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. ரொம்ப அதை பார்த்து நீங்க அந்த ஜெப குறிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஜெப குறிப்பை கொடுக்குறோம். அப்போ அந்த ஜெப குறிப்புகளை ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மோடு ரகசியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆயத்தமாண்டவரே, நான் ஆயத்தமாண்டவரே, நான் ஆயத்தமாண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு தியாகம் பண்றதுக்கு எனக்கு விருப்பமா இருக்குது ஆண்டவரே, அந்த சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, அந்த மாதிரி ஒரு சரீரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, திறப்புல நிக்கிறதுக்கு அந்த சரீர பலன் கொடுக்கப்படட்டும். இப்பொழுது கர்த்தர் தருவாராக ஆண்டவரே. அந்த நேரத்தில் என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஜெபத்தை செய்யறதற்குள்ள உற்சாகத்தை எனக்கு தாங்கப்பா. நான் தியாகம் பண்றதுக்கு ஆயத்தோன்னு நீங்க சொல்லுங்க. ரதலரம் தனரலோ தனரகதலரமா. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. எல்லாரும் சொல்லும், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே, முழு பலத்தோடு ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா.
அர்ப்பணித்தே. சொல்லுங்கப்பா. ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்துல அவருடைய இருதயத்தினுடைய பாரத்தை நம்மிடத்துல கர்த்தர் ஷேர் பண்ணணும்னா ஆசையா இருக்கா? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? சத்தமா எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? அப்படியே ஆண்டவர் வந்து சொல்லணும். எவ்வளோ நல்லவர் இல்லை? ஆண்டவர் சொல்லி தருவார். ஒரு விசை நம்முடைய திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர் ஆயில் வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ வந்து நிறைய பேர் லைனாக அப்படியே வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஸ்பெஷலாக இந்த யூத்து பசங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். நிறைய அம்மா அப்பா வந்து போய் ஜெபம் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அப்போது சிலருடைய தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை குறித்து ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட பர்சனலாக பேசுகிறாரு. அன்னைக்கு வந்து அந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 2000 பேருக்குள்ள அழுதுட்டு போகாமல் இருந்தவங்க ரொம்ப குறைவானவர். உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய கண்கள்லையும் அப்படியே தார தாரையாக கண்ணீர் வடியப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தனை பேரும் இல்லை, அந்த 2 minutes ஜெபத்தில் ஆண்டவர் என்னை குறித்து சொன்னது எல்லாமே உண்மை பாஸ்டர், என்னை குறித்து சொன்னது எல்லாமே உண்மை பாஸ்டர், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டானது பாஸ்டர், நீங்கள் எனக்காக இப்போ ஜெபம் பண்ணீங்க பாருங்கள், அதுதான் என் வாழ்க்கை பாஸ்டர். இந்த மாதிரி எத்தனையோ 1000 பேர் என் இடத்துல சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகளை அறியும்படிக்கு கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார்ல. அப்போ நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவருடைய மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். இந்த சர்ச்சில் ஆண்டவரே, நான் அப்படிதான், இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் நான் பண்ணலை, நான் எனக்கும் சேர்த்து நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணிட்டே கேட்குறேன், ஆண்டவரே இந்த சர்ச்சில் என்ன பண்ணணும், உங்க இருதயத்தில் என்ன இருக்குது, இந்த சர்ச்சை இந்த இடத்துல எதுக்கு வச்சிருக்கிறீங்க, எதுக்கு ஜனங்களை எப்படி எதற்கு நேராக ஜனங்களை நடத்தணும், உங்களுக்கு இந்த ஜனங்களை குறித்த ஆசை என்னப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, என்கிட்ட சொல்லுங்கப்பா, எங்கள் ஜனங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க சொல்லுங்க ஆண்டவரே. அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக அவருடைய ரகசியத்தை நம்மோட அவர் ஷேர் பண்ணணும்னா, அவர் உங்களுடைய கண்களுக்கு காமிக்கிற சின்ன 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 காரியத்துக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண அதற்கு கவனம் செலுத்த செலுத்த ஆண்டவர் உங்களோட பெரிய பெரிய காரியத்தை உங்களோட டீல் பண்ணுவார், உங்கள்கிட்ட சொல்லுவார், உங்களை நம்புவார். என் பிள்ளை இதுக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக சொல்லுங்க, அவருடைய நம்பர் 2, இரண்டாவதாக அர்ப்பணிக்கிறவர்கள் அப்படின்னா கரையம் பண்ணுகிறவர்கள். யாருக்கு அவருடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா, யார் கரையம் பண்ணுவதற்கு அப்படின்னா விட்டு கொடுப்பதற்கு. சில காரியத்தை ஆண்டவர் உங்களோட ஷேர் பண்ணணும்னா சிலது இழந்துதான் ஆகணும். ஸோ எல்லாரோடையும் இருந்துட்டு எப்போ இது பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தா வந்து கண்டிப்பாக அந்த அந்த காரியத்தை ஆண்டவர் ஷேர் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு தனி ஜோன் கண்டிப்பா அவசியம். ஸோ அர்ப்பணிக்கிறவர்களுக்கு, விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ சில காரியத்தை வந்து நம்ம அர்ப்பணிக்கணும். அது வேண்டாம், நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த இடத்துக்கு செய்ய முடியாது அப்படி. நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் யாரோடு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாருன்னா, இந்த ஆபிரகாமுடைய விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்கிற மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஒரு டைம் ஜெபம் பண்றாரு, 50, ஆண்டவரே 30, 20 இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, சரி ஒரு டைம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அவ்வளவுதான், ஒரு டைம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு தன்னுடைய ஜெபத்தை கடமைக்காக செய்யாமல் எப்படி பண்ணினார் அப்படின்னு சொன்னா, தான் உணர்வு பூர்வமாய் செய்தார். அப்போ திறப்புல நிக்கிறவங்க யார் தெரியுமா?
ஆண்டவர் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இந்த கடமைன்றது என்ன பண்ணணும்னா நம்மளை விட்டு போயிடணும். இப்போ பாருங்களேன், ஜாமக்காரன் ஜெபத்தில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டோம், அவ்வளோதான், ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அப்படி இல்லை, அப்படி இல்லை, அவ்வளோதான், இந்த சொன்ன ஜெபக்குறிப்பு மொத்தத்தை நம்ம முடிச்சே ஆகணும்டா அப்படின்றதுக்காக அல்ல. ஒரு ஜெபக்குறிப்பை நீங்கள் ஜெபம் பண்ணாலும் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜெபத்திற்கென்று ஒரு திருப்தி வருகிற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் சில ரகசியங்களை நம்மோடு பேசாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா, திருப்தி இல்லை. திருப்தியா அப்படியே அந்த காரியம் கேட்கப்பட்டுருச்சு, என்னுடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். திருப்தின்றது எப்போ வரும்னா, ஒரு ஜெப குறிப்பு நீங்க பர்சனலையும் அப்படிதான். ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றீங்கன்னா, அந்த ஜெபத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது மனசுல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வந்துடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும். உங்க மனசுக்குள்ள இதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன்டா, கர்த்தர் கேட்டுட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் வரும். அது வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்தை நீங்கள் உண்மையாய் ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிப்பேன்னா, கமிட்டடோட நான் ஜெபிப்பேன், அர்ப்பணிப்போட நான் ஜெபிப்பேன். நான் யானோதனோன்னு நான் ஜெபிக்க மாட்டேன். நீர் என்னுடைய இருதயத்திலே வைக்கிற பாரத்தை நான் சுமந்து நான் ஜெபிப்பேன். அதற்காக உரிமை எடுத்து நான் ஜெபிப்பேன். அது என்னுடைய பிரச்சனையாக நினைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். அது மூணாவது நபருடைய பிரச்சனை அல்ல, அது என்னுடைய சொந்த பிரச்சனை, எனக்குள்ளது, ஏன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நான் நம்புறேன் கர்த்தருடைய ரகசியங்களை உங்களோட சொல்ல ஆரம்பிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அந்நிய ஜனங்களாக ஆபிரகாம் கன்சல்ட் பண்ணவே இல்லை, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க நினைக்கவே இல்லை. அவன் எல்லாரையும் எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா, என்னை போல அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ 3 காரியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என் கூட பேசணும். எப்போ பேசுவார் அப்படின்னு சொன்னா, நான் இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறேன். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்க இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரே 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 ஆண்டவரே, கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு காமிக்கிறது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உடனே அதை ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆண்டவரே கிருபை செய்யுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, என்னோட கர்த்தர் பேசணும்னா ஏதாவது ஒரு விதத்துல நான் என்னை ஏதாவது ஒன்றை ஒடுக்கிதான் ஆகணும், ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்தாகணும். நான் அர்ப்பணிக்கிறதை குறித்து நான் பெருமைப்படுவேன், நான் விட்டு கொடுக்கிறதை குறித்து நான் பெருமைப்படுவேன். என் ஆண்டவருக்காக இழக்கிறதை குறித்து நான் பெருமைப்படுவேன். கர்த்தருக்காக இழந்தால் எனக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. ஆமென். இங்க பெரிய ஆளா இருக்கிறவங்க அங்க பெரிய ஆளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய பார்வை வேற. நல்லா நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியம் செய்யற கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கொடுத்து, ஸ்பீக்கரை கொடுத்து, சேரை கொடுத்து, ஆத்துமாக்களை கொடுத்து நான் ஊழியம் பண்றேன். ஆனா இன்னொரு ஊழியக்காரருக்கு இது எதுவுமே இருக்காது, அவர் ஊழியம் செய்வாரு. எந்த ஊழியம் பரலோகத்தில் பெரிய ஊழியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எந்த ஊழியம்னா, அந்த மனுஷன் அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு எத்தனை மணி நேரங்கள் செலவு செய்கிறார், எவ்வளவு கடினமான ஊழியத்தை அவர் செய்கிறார். கணக்கு வந்து நம்ம போடுற கணக்கு தப்பிரும், ஆனா கர்த்தருடைய கணக்கு ஒரு நாள் மாறவே மாறாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் திறப்புல நிற்கிறவங்களுக்கு சில அர்ப்பணிப்பு. இப்ப பாருங்களேன், இன்னைக்கு இட நாள் தான் மீட்டிங். நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துருக்காங்க, அவங்கள சந்தோஷப்படுறேன். ஆனா இந்த சர்ச்சில் வந்து எத்தனையோ பேர் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை அப்படின்னு வச்சா எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்களேன்? ஹீலிங் வர்ஷிப் எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்படியே இடமே பத்தாது, அப்படியே க்ரௌடு அப்படியே நிரம்பி ஒளி. ஸோ இல்லை, உங்களுக்கு வந்து இரக்கம் செய்யும் வரை உண்மையே எத்தனை பேர் வருவாங்க? ஆனா திறப்புல நிற்கிறதுக்கு, ஜாமக்காரன் ஜெபத்திற்கு ராத்திரி 1.5 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணணும் எத்தனை பேர் வர்றீங்கன்னு கேட்டா எத்தனை ஜனங்கள் தான் இருக்காங்க? சொற்ப ஜனங்கள். அதைத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, யாரையுமே நான் காணல, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க, நான் ஒருத்த மட்டும்தான் மிந்தி இருக்கேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் தனியா இருக்கிறாங்கப்பா. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சர்ச்சில் இருக்கிற எத்தனை
எத்தனை பேரை ஆண்டவர் பார்க்குறாரோ இல்லையோ, இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல எத்தனை பேரை ஆண்டவர் பார்க்கிறாரோ இல்லையோ, திறப்புல நிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பார்ப்பார். அவங்கள தனியா தெரியும். இப்ப பாருங்களேன், நம்ம திருச்சபையே எடுத்துக்கங்களேன். திருச்சபையில பாத்தீங்கன்னா இப்ப 1000 பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 1000 பேர்ல நான் அதிகமா சந்திக்கிறது யாரை சந்திக்கிறது? 1000 பேரை அதிகமா நான் சந்திக்க மாட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரவங்களை மட்டும் சந்திக்க மாட்டேன். என் கூடயே இருக்கிறாங்க பாருங்களேன், இப்போ டிராவல் பண்றாங்க, இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நான் டெய்லி பார்த்தா ஆகணும், டெய்லி அவங்கள்ட்ட பேசிதான் ஆகணும், டெய்லி அவங்களுக்கு ஒர்க் கொடுத்தா ஆகணும், டெய்லி அவங்களோட ஷேர் பண்ணி தான் ஆகணும், அவங்கள தான். அதே போல நான் நம்புகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்துல ஒரு யுத்தத்திலே இருக்கிற ஒரு தூதன் கையிலே கர்த்தர் பட்டயத்தை கொடுத்து, நீ போ சங்காரம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் அனுப்பி விடுறாரு. ஆனா சங்காரம் பண்ணுன்னு அனுப்பி விடுகிற கர்த்தர் ஒரு சிலருடைய நெற்றியில மட்டும் பாரு, அவங்க நெற்றியில ஒரு அடையாளம் இருக்கும். அந்த நெற்றியில அடையாளம் இருக்கிற யார் மேல நீ கை போடாத, அவங்க எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அவங்க இந்த தேசத்திற்காக திறப்புல நிற்கிற ஜனம், அவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு திறப்புல நிற்கிறவங்க மேல மட்டும் ஒரு தனி நெற்றியில அடையாளம் போட்டு வச்சிருக்கிறார். அவங்கள தனியா கர்த்தர் கவனிக்கிறார். அதனால இந்த ஜாமக்காரன் ஜபத்துல இருக்கிற நீங்க ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல். ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருக்குது. கர்த்தர் உங்களை கண்ணோக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் உங்களை விரும்புகிறார். கர்த்தருக்கு இந்த திருச்சபையில இருக்கிற எல்லாரை விட, தேசத்துல இருக்கிற எல்லாரை விட உங்களை கர்த்தர் நம்புகிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். பரலோகத்தினுடைய பெரிய நோக்கமே என் மூலமாய் தான் நிறைவேற போகிறது. சோர்ந்தே போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. யாருமே திறப்புல நிற்கிற உங்களை என்கரேஜ் பண்ணலன்னு சோர்ந்தே போகாதீங்க. பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். ஜனங்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவர்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒரு நாள் பரலோகத்துல போகும்போது உங்களுடைய கிரீடங்களிலே வித்தியாசமான முத்துக்கள் இருக்கும். நிறைய வித்தியாசமான முத்துகளை கர்த்தர் வைத்திருப்பார். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே, என்னை விட பெரிய ஊழியம் செய்தவர்களுக்கு கிடைக்காத அந்த முத்து எனக்கு எப்படி வந்துச்சு? அப்ப கர்த்தர் சொல்லுவார், நீ இந்த மனுஷனுக்காக அழுது ஜெபம் பண்ண இல்ல, இந்த நபருக்காக திறப்புல நின்ன இல்ல, இந்த காரியத்திற்காக நீ விடிய ஜெபம் பண்ண இல்ல, உனக்கு அந்த முத்தை கொடுத்தேன். அந்த மகனை நான் ரட்சித்தேன். நீ ஜெபித்த அந்த நபரை நான் ரட்சித்தேன். நீ ஜெபித்ததின் மூலமாய் அந்த தண்டனை மாற்றப்பட்டது. நீ ஜெபித்ததன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. கர்த்தர் உங்களை தனியாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. இங்க இருந்து போகும்போதே இனி இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். சபையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். ஆண்டவர் இந்த ஜாமக்காரன் ஜெபத்தின் மூலமாய் இந்த தேசத்தையே கர்த்தர் தேசத்தையே உருவாக்க போகிறார், அபிஷேகிக்க போகிறார். அந்த எழுப்புதல் வரப்போகிறது. கர்த்தர் அதுக்கு நம்மை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நம்முடைய திருச்சபையை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிற தேவனுடைய சத்தம் அப்படியே தொனிக்கப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அந்த அபிஷேகத்திற்காக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ 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 ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை, அந்த ஜெப ஆவி, அந்த ஜெப அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். முழங்கால் படியிடுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். நின்று கொண்டிருக்கிறவர்கள் நின்று கொண்டே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை 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 வல்லமை. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி திறப்பிலே நிற்பதற்கு, சுவரை அடைப்பதற்கு, உம்முடைய ரகசியங்களை சுமப்பதற்கு. இயேசுவே ஹல்லேலூயா. ராம் முழுவதும் உம்மை போல விழித்திருந்து ஜெபிப்பதற்கு, அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பதற்கு. இயேசுவே, அந்த ஜெப மகிமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய இருதய குமரல்களை எங்கள் மேல் வைப்பீராகப்பா. உம்முடைய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி தருவீராகப்பா. ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே இருதய குமுறல்களை ஆண்டவரே கேட்பதற்கு, ஆண்டவரே ஜெபிப்பதற்கு எங்களை நம்புங்க ஆண்டவரே. எங்க நாவில் ஒரு அக்கினி துகள் இப்பொழுது வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு பலத்தோட நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது கடந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ரீதாலா பௌராக தனமா ரலத நேரலா லேத்தனமா ரோடோரலா. வல்லமே 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 வல்லமே. இயேசுவே இயேசுவே. இப்போ 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 ஆண்டவரே, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த 7000 பேர் என்கிற லிஸ்ட்ல எங்க லிஸ்ட் இருக்குப்பா. திறப்பில் நிற்கிற அதுல எங்களுடைய பேர்களும் இப்பொழுது பொறிக்கப்படட்டும். ஆமேன் 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 ஆமேன். வல்லமை 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 வல்லமை. நிரப்பும் 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 நிரப்பும். அந்த அபிஷேகத்தினால நிரப்பும், அந்த மகிமையினால நிரப்பும். இப்போ இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவியானவர், ஆவியானவர் இன்றைக்கு இரவு அவர்களை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரர். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அழுகிற அந்த பாக்கியத்தை தாருங்கப்பா, கண்ணீர் விடுகிற அந்த பாக்கியத்தை தாருங்கப்பா. லீதாராம் கனாரா லோதோராமா. அந்த காரியங்களை நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே அதற்காக ஜெபிக்க கூடிய ஒரு மகிமை. ரம் தல ரேதல ரம் கர தோரலரம் லோதரலம் கர தேரலரமா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி உங்க இருதயத்தினுடைய குமுறல்களை, உங்க மனசுல இருக்கிறத பகிர்ந்து கொள்கிறதற்கு ஒரு ஆபிரகாம் இங்கே உண்டு, ஒரு எஸ்தர் இங்கே உண்டு, ஒரு ஆபிரகாம் இங்கே உண்டு. உண்டு ராஜா. ஒரு நெகேமியா அவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒருத்தர் நாங்க இங்க உண்டு. ஒரு எரேமியா இந்த இடத்துல உண்டு. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஆண்டவரே. குறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஆண்டவரே. பரவாயில்ல, உங்களுக்காக நான் தியாகம் பண்றத சந்தோஷமா தான்ப்பா நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தை எனக்குள்ள கட்டளை இட்டீங்கன்னா போதும்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று ஆமென். ஒரு 3 காரியத்திற்காக மட்டும் ஜெபம் பண்ணி, ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா கீழே பாசிங்கன்னா அந்த தம்மையிலே ஒரு
வசனத்தை ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க, அதை மாற்றிட்டு அந்த தம்மையில யூஸ் பண்ணுங்கள். ஒரு நம்பர் உங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த நம்பரில் வந்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாரம் அந்த ஜெப குறிப்பை உங்களுக்கு அனுப்பி தருவார்கள். அதில் கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அதில் கலந்து கொள்றீர்கள். உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளும் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோன் வசதி இருக்கிறவங்க, வாட்ஸ்அப் வசதி இருக்கிறவங்க, தயவுசெய்து இன்றைக்கி இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு சிஸ்டர் ஒருத்தங்க அங்கே இருப்பாங்க, உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களையும் அந்த குரூப்லேயே சேர்ந்து அப்போ இன்னும் வந்து நமக்கு உங்களை அது அந்த கட்டுக்கோப்பு அதுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுறதுனா கூட ஷேர் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்க மட்டும் அந்த பேப்பரில் நீங்கள் ஜெப குறிப்பு வாங்க. மற்றவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்லேயே ஜெப குறிப்பை வாங்கிடுங்க. ஸோ ஒருத்தரை அதை நியமிச்சிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஜாமக்காரன் ஜெபத்திற்கு பிற்பாடு உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய கண்களால் நான் பார்க்குறேன். எத்தனை பிரயாணங்கள், எத்தனை ஊழியங்கள், ஆனால் உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவாராக. ஆமென். ஃபஸ்ட்டு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ அடுத்த யங் ஜெனரேஷனை, அடுத்த ஒரு ஜெனரேஷனை தேவனுக்காக நிற்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவரோட நடக்கிற, நல்ல ஜெபிக்கிற, நல்ல தியாகம் உள்ள, இப்போ அடுத்த ஜெனரேஷனில் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது, ரொம்ப வித்தியாசமாகுது. பல மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா, சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்களுக்கு விற்கப்படுகிறது. அதுவும் ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை விற்றுருக்காங்க, சாராய கடைக்கு விற்றுருக்காங்க. ஒரு ஹோட்டலை சாராய கடைக்கு, சில சர்ச்சை வந்து சினிமா, அந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள அந்த கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படின்றது எடுக்கப்படுகிறது. பைபிள் வந்து ஒரு சாதாரணமாக இது மாதிரிலாம் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. அந்த விசுவாசத்தை வந்து எடுத்துறாங்க. அதனால் இல்லாமல் ஆண்டவர் வந்து நம்முடைய சன்னதியிலே, நம்முடைய தேசத்திலே, நாம் குடியிருக்கிற இடத்திலே கர்த்தர் இந்த 2025வது வருஷம் வாலிபர்கள் மேலே கர்த்தருடைய அக்கினியை இறக்கணும். சிறு பிள்ளைகள் மேலே தேவனுடைய அபிஷேகத்தை இறக்கணும். கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பணும். அவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஊழியக்காரர்களை என் கண்ணில் பார்க்காம என் கண்ணை நான் மூடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு திருப்தியோட இந்த கண்ணை மூடணும். அடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு எழும்பிட்டாங்க, அடுத்த சன்னதி எழும்பிட்டாங்க, அவ்வளோதான், இனி இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் அந்த மாதிரி ஊழியர்களை எழுப்பணும். இளம் ஊழியர்கள் எழும்புவார்களாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே, ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, உங்க பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. ஆமென். அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போதே உங்க ஆவியினால ஏவப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அவன் வண்டியில டிராவல் பண்ணும்போது நீ எனக்குரியவன் என்கிற அந்த சத்தத்தை கேட்கட்டும் சாமி. தகப்பனே, தகப்பனே, எங்க குடும்பத்திலிருந்து அப்படி எழும்பட்டும் ஆண்டவரே, எங்க வீடுகளிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. சிறியவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ராஜா. உலகம் சிறு பிள்ளைகள் மேல குறியா இருக்குது, வாலிபர்கள் மேல குறியா இருக்குது. ஆனா இப்ப நாங்க ஜெபம் பண்றோம், ராஜா ராஜா, இந்த ஆண்டு வாலிபர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை நாங்க பார்க்கணும். உம்மோடு நெருக்கமாகிறத நாங்க பார்க்கணும். அவர்களை இழுக்கிற சக்திகள் உடைவதாக. அதை தூக்கி போடுகிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. அதை வெறுக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு இயேசுவே எங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே, தாங்கப்பா. விக்கிரகங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே எத்தனையோ பேர் நிக்கிறாங்களே, எங்க பிள்ளைங்க உங்க சமூகத்துல வந்து நிக்கட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய பட்சத்துல வந்து நிற்கட்டும், அற்புதங்கள் அவர்கள் மூலமாய் நடக்கட்டும். கர்த்தர் வாலிப பிள்ளைகள் மேல், ஆண்டவரே சிறுவர்கள் மேல் ஒரு எழுப்புதலை நீர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி நாம் முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. வருகிற சனிக்கிழமை அன்று நம்முடைய திருச்சபையில வைத்து இளம் ஊழியர்களுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. அப்படின்னா யங் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். ஒரு இந்த சின்ன வயசுல, வாலிப வயசுல ஊழியம் செய்கிற
முழு நேர அரை நேர ஊழியர்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் வச்சிருக்கிறோம். வருகிற சனிக்கிழமை காலையில் 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் மத்தியான உணவு இங்கே கொடுக்குறோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதில் அநேக இளம் ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமேன். கோயம்புத்தூரில் இருக்கிற இளம் ஊழியர்களை கொண்டு வரணும். சுற்றி இருக்கிற ஊழியர்களை எல்லாம் கொண்டு வரணும். அதை ஆன்லைன்லேயும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அந்த ஊழியர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரணும். எல்லாரும் அதற்காக பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களும் வந்து பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். ஆண்டவர் 2 ஊழியக்காரர்களையும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முழு பலத்தோடு தகப்பனே அந்த ஊழியக்கார கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இளம் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. அநேக ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக ராஜா. ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஒரு 100 days ஜெபம் அப்படின்னா 100 நாள் கண்டினியூ ஒரு ப்ரேயரை வைக்கிறதுக்காக என் மனசில் போன வருஷத்துலேருந்தே எனக்கு ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்துலையும் என்கிட்ட பேசிட்டே அந்த வார்த்தை இருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். ஸோ 100 நாள் கண்டினியூவாக ஒரு ஜெபம் நடத்துறது அப்படின்றது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஊழியங்கள் இருக்குது. அதுக்கு ஹெல்த்து சரியாக இருக்கணும், அதுக்கு நமக்கு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தரணும், கிளைம் எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணும். அப்படின்னா அந்த 100 நாளையில எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு தீர்வை கர்த்தர் தர போறார். அந்த 100 நாள்ல சாபங்களிலிருந்து பலரை கர்த்தர் விடுதலையாக்க போறார். தீராத வியாதிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர போறாரு. அந்த 100 நாட்களில் கர்த்தர் கடன் பிரச்சனைகளிலிருந்து எவ்ரிதிங் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மாற்ற போறாரு. அதனால அந்த 100 நாளையும் எல்லாருமே கலந்துக்கணும். இந்த 100 நாள் ஜெபம் இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமா அமையணும். நம்முடைய திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஆசீர்வாதமா அமையணும். அதில் டெய்லி பார்த்தீங்கன்னா 10,000கணக்கான ஜனங்கள் அது லைவ்லேயே அவங்க அங்கங்கே பல பட்டணங்கள் கிராமங்கள் இடத்துல இருந்தெல்லாம் ஆராதிக்கணும். அந்த 100 நாள் ஜபங்கள் சில குடும்பங்கள் வீடுகளில் போடப்பட்டு அந்த வீட்டில் 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஆராதிக்கணும். சில திருச்சபைகளில் அது டெலிகாஸ்ட் பண்ணி அங்கே 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி ஆராதிக்கணும். அப்படி அந்த 100 நாளில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரணும். அதற்கு விரோதமான தடைகள் எல்லாம் மாறட்டும். அதற்கான காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தணும். எல்லாரும் ஜெபிக்கும். பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை கைப்பற்ற முடியாது. இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அந்த 100 days ஜெபத்தை பரலோகம் முன்குறிக்கட்டும், பரலோகம் முன்குறிக்கட்டும், பரலோகம் அந்த நாளை முன்குறியட்டும். நன்றி அப்பா. அன்றைக்கு தூதர்களுடைய நடமாடுதலை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த தூதர்கள் ஆலயத்தில் நடமாடுகிறதை பார்க்க வேண்டும். சத்தம் கேட்கப்படுகிற வீடுகளிலே நடமாடுகிறதை பார்க்க வேண்டும். அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற வியாதிகள் மறைகிறத நாங்கள் பார்க்கணும். ஆமென். அந்த ஜெபம் முடிய அப்படியே சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எழும்புகிறத நாங்க பார்க்கணும். ஆமென் ஆமென். அது ஒரு எழுப்புதலா மாறணும். பல பட்டணங்கள், பல கிராமங்கள், பல தேசங்களிலிருந்து ஓ ஹல்லேலூயா கோயம்புத்தூருக்கு நேராக ஜனங்கள் படை எடுக்கணும். அதற்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு பலத்தை தரணும். ஆமென். எந்த பலவீனங்களும் வரக்கூடாது. தொண்டையில பலத்தை தரணும், வார்த்தையை தரணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். கடைசியாக இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும். அவர்களுக்கு இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றணும். ஜெபிக்க விடாதபடி இருக்கிற தடைகளை மாற்றணும். நிறைய பேர் ஆன்லைன் மூலமாய் பல இடங்களில் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, எல்லாரும் இப்போ சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து அப்படியே ஒன்று சேர்ந்து
ஆமென். எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணி, தகப்பனே தகப்பனே, இந்த ஜாமக்காரன் ஜெபத்துல, இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எந்த மூலையில இருந்தாலும், யாரும் பார்க்க முடியாத இடத்துல இருந்தாலும், இப்பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அவர்களை தொடுவதாக 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 அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் சுவாமி. அவருடைய சரீரத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும், ஒரு சுகம் கடந்து வரட்டும், ஒரு பலன் கடந்து வரட்டும். அவர்கள் கை செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு எந்த தடையும் அவர்களுக்கு வந்துடக்கூடாது. இந்த ஜெபத்துக்கு எந்த போராட்டமும் வந்துடக்கூடாது. இந்த ஜாமக்காரன் ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. இரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறேன். ஆமென். இதற்காக முயற்சி எடுக்கிற, ஆண்டவரே உழைக்கிற, இதை அழகா கைட் பண்ணி கொண்டு போற உமா சிஸ்டர், அவளை கத்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கத்தர் தருவீராக. அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஆண்டவரே அந்த மீடியா டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கத்தர் கட்டளையிடுவீராக ராஜா. சபையிலே உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜாமக்காரன் ஜெபத்தை நீர் இவ்வளவு நேர்த்தியா எங்களுக்கு முடித்து கொடுத்ததற்காக நன்றி. உங்க இருதயத்தினுடைய பாரத்தை எங்களோட ஷேர் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எங்களுக்கு சொன்னீங்க ஆண்டவரே. நன்றி. நீங்க எங்களுக்கு காமிக்கிற எல்லாத்துலேயும் கவனமா இருந்து நாங்க அதுல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல அதிகாரி ஆக்குறது போல, அப்பா நீங்க சொல்ற ஜெபத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி என் பிள்ளை எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றான், என் பிள்ளையோட ஷேர் பண்ணுவீங்கன்ற அந்த சூழ்நிலைக்கு வருவீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே. நன்றி. எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பை தாங்கப்பா. சிலதை நாங்கள் கரையம் பண்ணணும், சிலதை நாங்கள் விடணும். அப்பதான் இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் ஜெபிக்க முடியும். அப்பதான் நீர் எங்களோட ரகசியங்களை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் அப்படியே கடந்து போவதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. மூன்றாவதாக நாங்கள் அதை ரொம்ப ஆண்டவரே உண்மையாக எடுத்து, உத்தமமாக எடுத்து, எங்களுடைய சொந்த பிரச்சனையை போல எடுத்து ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். அடுத்த ஜாமக்காரன் கூடுகையில் எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும், பாஸ்டர் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொன்னாரு, நான் அதுக்காக ஜெபம் பண்ணினேன், அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் தந்தார். இந்த சாட்சி சொல்ல உதவி செய்யும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.